بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على محمد وآله وأصحابه أجمعين. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக அன்பு வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமான இதுக்குரிய சோதரர்களே, கொஞ்சம் முன்னாடி குறிய வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதாவது சாயாமல் முடியாதவங்க சாஞ்சுட்டாருங்க, தப்பு இல்லை. இந்த முன்னாடி வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கு. உங்களுக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எப்படி மனிதர்களில் புனிதர்களான நபிமார்களை அல்லாஹு தஆலா தேர்வு செய்திருக்கிறானோ, அதே போன்று தேர்வு செய்யப்பட்ட நபிமார்களில் அவர்களுக்கு உதவியாக, துணையாக, இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக அல்லாஹு தஆலா சஹாபாக்களையும் தேர்வு செய்திருக்கிறார். தன்னுடைய நபிக்கு அல்லாஹு தஆலா தேர்வு செய்த தோழர்கள் தான் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்களில் இந்த சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக பல்வேறு விதமான தியாகங்களை செய்திருக்கிறார். அந்த தியாகங்கள் ஒரு சஹாபாக்கள் வீரத்தின் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய தியாகங்களை செய்திருப்பார்கள். ஹாலித் பின் வலீத் போன்ற சஹாபாக்களை போன்று, அதே போன்று பொருளாதாரத்தை கொடுத்து இந்த மாற்றத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று, அதே போன்று மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டி தியாகம் செய்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அது போன்ற சில சஹாபாக்களும் இந்த மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறார். குறிப்பாக அதிகமான ஹதீஸுகளை அறிவித்த நபித்தோழர்களை குறித்து சொல்கிற பொழுது 7 அல்லது 8 நபித்தோழர்கள் அதிகமான ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார். அதில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போன்றவர்களால் 1000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 7 அல்லது 8 நபர்கள் தான் 1000க்கும் மேல ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிறாங்க.
அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பெண்களில் அதிகமான ஹதீஸுகளை அறிவித்த ஒரு பெண்மணி. 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அதிகமான ஹதீஸுகளை அறிவித்த 7 நபர்களில் முதன்மையான நபர் யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அதிகமான ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார். இந்த 7 நபர்களில் எத்தனை ஹதீஸுகளை அவர் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் 5374 ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார். 5374 ஹதீஸுகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உண்மையானவே அவருடைய பெயர், இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக அவருடைய பெயர் அப்துல் ஷம்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சூரியனுடைய அடிமை அர்த்தம். அப்துல் ஷம்ஸ் தான் அவருடைய பேர். இவர் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு இவருடைய பெயர் என்ன என்பதில் 30க்கும் மேற்பட்ட கருத்துக்கள் உண்டு. இவருக்கு என்ன பேருன்னு 30க்கும் மேற்பட்ட கருத்துக்கள் உண்டு. அந்த 30க்கும் மேற்பட்ட கருத்துக்களில் மிக சிறந்த கருத்து என்னன்னு கேட்டானா, சரியான கருத்து என்னன்னு கேட்டானா, அவர் பேர் அப்துர் ரஹ்மான் இப்னு சஃபர். சஃபர்னா அவர் வாப்பா பேர். அவருடைய பேர் என்னது? அப்துர் ரஹ்மான் இப்னு சஃபர். ஆனால் இந்த பேர் பல சஹாபாக்கள் இந்த பேரில் இவர் என்ன செய்ய மாட்டாங்க, அறிமுகப்படுத்தப்பட மாட்டார். அதுக்கு என்ன காரணம் கேட்டாங்கன்னா இவர் பேர் என்னது? அபூ ஹுரைரா. அதனால தான் 30க்கும் மேற்பட்ட கருத்துக்கள் வந்ததுக்கு காரணம். இவருடைய பேர் என்னங்கிறதுல அறிஞர்களுக்கு மத்தியில், வரலாற்று ஆசிரியருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இதனால் வந்துச்சு கேட்டானா, இவர் இவருடைய புனை பெயரால் அறியப்பட்டவர். அபூ ஹுரைரான்னு புனை பெயரால் அறியப்பட்டவர். அபூ ஹுரைரான்னா என்ன அர்த்தம்? பூனையின் தந்தை என்பது அல்ல அதனுடைய அர்த்தம். அபூ ஹுரைரானா குட்டி பூனையின் தந்தை. என்னது? பூனையின் தந்தைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அபூ ஹிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிர்னா பூனை, ஹிர்ரத்துன். ஹுரைரானா குட்டி பூனை. அப்துன்னா அடிமை. உபைதுனா குட்டி அடிமை. ஜமீல்னா அழகானவன். ஜுமைல்னா குட்டி அழகானவன், அதாவது அழகு சிறுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அரபியில் சின்னதாக மாத்திரத்துக்கு அப்படி சொல்லுவாங்க. அப்போ அபூ ஹுரைரானா என்ன அர்த்தம்? அவருக்கு குட்டி பூனையின் தந்தை என்று இவருக்கு பெயர். இந்த பெயரெல்லாம் இவர் அறியப்பட்டார் சஹாபாக்கள் மத்தியில். இன்றும் நாம் அப்படித்தான் அவரை அறிந்து வைத்திருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இது சம்பந்தமாக கேட்கப்பட்டுச்சு. ஏன் உங்களை அபூ ஹுரைரான்னு அழைப்பதற்கு என்ன காரணம்னு கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் மதீனாவிலே ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருந்தேன். அப்படி மேய்த்து கொண்டிருக்கிற சமயத்திலே மேய்க்கின்ற இடத்திலே ஒரு பூனை குட்டியிட்டது. குட்டியிட்ட அந்த பூனை என் மடியில் வைத்து நான் விளையாடுவேன். சில சமயங்களில் அந்த பூனையோடு நான் வீடுகளுக்கும் வருவேன். எனவே என்னை எல்லோரும் அபூ ஹுரைரா குட்டி பூனையின் தந்தை என்று என்னை அழைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அபூ ஹுரைரா என்று அழைத்திருக்கிறார், அபூ ஹிர் என்றும் அழைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் எப்படி கூப்பிட்டுருக்காங்க? யா அபா ஹிர், பூனையின் தந்தையே என்றும் அழைத்திருக்கிறார். யா அபா ஹுரைரா, ஓ குட்டி பூனையின் தந்தை என்றும் அழைத்திருக்கிறார். ஆனால் எனக்கு அபூ ஹிர் என்று சொல்வதுதான் பிடித்தமாக இருக்கும் என்று சொன்னார். ஏன்னா ரசூலுல்லாஹ் அதிகமாக எடுத்துருக்கிறாங்க அபூ ஹிர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவருடைய ஊர் மக்காவும் அல்ல மதீனாவும் அல்ல. இவர் யமன் தேசத்தை சார்ந்தவர். அபூ ஹுரைரா யமன் தேசத்திலே தவுஸ் குலத்தை சார்ந்தவர் தான் இந்த அபூ ஹுரைரா.
இவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றார் என்று சொன்னால், யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய தௌஸ் குலத்துடைய தலைவர் துஃபைல் இப்னு அம்ர் என்கிற ஒரு நபர். இவர் யமனிலிருந்து மக்காவுக்கு வர்றார். எதுக்கு வர்றாருன்னா தவாஃப் செய்வதற்காக வேண்டி வருகிறார். அன்றைய காலகட்டத்திலே அன்றைய அரபுகள் கஅபாவை தரிசிப்பதற்காக வேண்டி வருவாங்க. ஒவ்வொரு தலைவர்கள் வருவாங்க, ஒவ்வொரு குலத்தை சார்ந்தவர் வருவாங்க. அப்படி இந்த துஃபைல் இப்னு அம்ரு தௌஸ் குலத்துடைய தலைவர் யமனிலிருந்து அவர் நேராக மக்காவுக்கு வருகிறார். வருகிற சமயத்தில் இவர் வருகை அறிந்த குறைஷி குஃபார்கள் எல்லாம் சென்று, துஃபைலே, நீ தௌஸ் குலத்துடைய தலைவராக இருக்கிறேன், நீங்கள் மக்காவிலே தவாஃப் செய்வதற்காக வந்திருக்கின்றீர்கள். இங்கே ஒரு மனிதர் இருக்கிறார், முஹம்மது அவருடைய பெயர். அவர் நம்முடைய முன்னோர்களை முட்டாள் என்று சொல்கிறார். அவருடைய சூனிய பேச்சால் அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்டன, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்டன. எங்களுடைய ஜமாத்தை அவர் பிரித்து விட்டார். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் முட்டாள் என்று சொல்கிறார். எனவே அவருடைய பேச்சை நீங்கள் கேட்டால் உங்களை அவர் மயக்கி உங்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார். அதனால் அவருடைய பேச்சை நீங்க கேட்காதீங்கன்னு சொன்னார். டாக்டர் துஃபைல் இப்னு அம்ர் அவர் என்ன செய்யறாரு? அவரே அதை சொல்றார். காதுகளிலே நான் பஞ்சை வைத்து அடைத்து முகமது கஅபாவுக்கு பக்கத்திலே தொழுது கொண்டிருந்தார். நான் அவருடைய அருகிலே நானும் தொழுதேன். தொழுதேன். அப்படி தொழுகிற பொழுது தொழுதாக நம்மள மாதிரி தொழுக நினைச்ச வேண்டாம். அன்றைக்கு அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கஅபாவை தரிசிக்கிறாங்க. அது பக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. இவர் அது பக்கத்தில் நிற்கிறார். நிற்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவது என் காதிலே படுகிறது. நான் காதுக்குள்ள பஞ்சை வச்சு அடைச்சிருக்கிறேன். அப்படி இருந்தும் சில வசனங்கள் என் காதுக்குள் நுழைகிறது. ஏன்னா அல்லாஹ் தஆலா யாருக்கு நேர் வழிகாட்ட நாடினானோ அவனை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் முடியாது. அல்லாஹ் தஆலா ஒன்று இந்த மார்க்கத்தை அவன் அருகிலே கொண்டு போய் கொடுப்பான், இல்லை அவனை என்ன செய்வான்? அல்லாஹ் இங்கே கூப்பிட்டுருவான். நீங்க நல்லா கவனிங்க. தாயிஃபுக்கு போயிருக்கீங்களா? உம்ராக்கு போறவங்க தாயிஃபுக்கு போவாங்க. அதுல அத்தாஸ் ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அத்தாஸ், அந்த அத்தாஸ் என்ன? ஷைபா உத்பாவுடைய தோட்டத்தில் பணிவிடை செய்த ஒரு நஸ்ரானியினுடைய பேர் தான் அத்தாஸ். இந்த நபர் ஈராக் நாட்டை சார்ந்தவர். யார்? அத்தாஸ் எந்த ஊரு? ஈராக். ஒரு நஸ்ரானி. இவர் தங்களுடைய முந்தைய வேதங்களை அவர் படிக்கிறார். படிக்கிற பொழுது அரபு தேசத்திலே முஹம்மது என்று சொல்லுகிற, அகமது என்று சொல்லுகிற ஒரு நபி தோன்றுவார் அப்படின்னு அவர் படிச்சிருக்கிறார். அந்த நபியை தெரிவதற்காக வேண்டியும் அந்த நபியினுடைய மார்க்கத்தை ஏற்பதற்காக வேண்டியும் ஈராக்கில் இருந்து நீண்ட பயணத்தை மேற்கொண்டு அவர் வந்த இடம் எது? தாயிஃபுக்கு அவர் வந்திருக்கிறார். இவர் வந்த நோக்கம் என்ன கேட்டானா, வசதியானவர், பெருமானாரை தேடித்தான் வந்தார். வந்த இடத்திலே ஒரு தோட்டத்திலே ஒரு வேலை செய்கிறார். வேலை செய்கிற அந்த தருணத்தில் தான் பெருமானார் தாயிஃபுக்கு போறாங்க. அங்க என்ன செய்றாங்க? கல்லால் அடிவாங்க. எங்க வர்றாங்க? நேரா இந்த அத்தாஸ் பணி செய்கின்ற தோட்டத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. நின்ன உடனே ரசூலுல்லாஹ் தண்ணி கேட்கிறாங்க. பிஸ்மில்லாஹ் குடிக்கிறாங்க. அத்தாஸ் கேட்கிறாரு, இது உங்க மொழி இல்லையே, வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்கிறார். உடனே அவர் மக்காவை சார்ந்தவர் நான் என்று பெருமானார் அறிமுகம் செய்து, நீங்க எந்த ஊருன்னு கேட்கிறாரு. நான் நானாவை சார்ந்தவங்கிறாரு. ஓ, யூனுஸ் நபி இருந்தாரு அந்த ஊரான்னு கேட்கிறாங்க. ஆமா, யூனுஸ் நபி பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் என்னுடைய சகோதரர் என்று பெருமானார் சொன்னார். உடனேயே பெருமானாருடைய கைகளை முத்தமிட்டு பெருமானாருடைய கால்களை முத்தமிடுகிறார்கள். ஷைபா உத்பா தன் வேலைக்காரன் அத்தாஸை பார்த்து சொல்கிறார்கள், அத்தாஸே, உன்னையும் இந்த முகமது குழப்பி விட்டாரா? உன்னுடைய கிறிஸ்துவ மார்க்கம் எவ்வளவு சிறந்தது,
அந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த முஹம்மதுடைய மார்க்கத்தை ஏற்கப் போகிறீர்களா என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்னார், இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மனிதர் இருப்பாரானால் இந்த முஹம்மது தான் என்று சொன்னார். சொல்லி பிற்காலத்திலே அவர் இஸ்லாத்தை தழுவினார் என்று பார்க்க முடியாது. இதை நான் எதுக்கு சொன்னேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்கக்கூடாது, வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவர்கள் என்னதான் தடுத்தாலும் சரி, என்னதான் வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் நாடுனா என்ன செய்வான், அவனுடைய உள்ளத்தில் இந்த மார்க்கத்தை கொண்டு கொடுப்பான். அப்படி கொடுத்தா அல்லாஹ் துஃபைல் இப்னு அம்ருக்கு அவர் காதில் இந்த வசனத்தை கேட்ட உடனே அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. இவரை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், சூனியக்காரன் என்று சொன்னார்கள், இவர் பேசுவதெல்லாம் முன்னோர்களை திட்டுவது என்று சொன்னார்கள். அப்படி ஒன்றும் தெரியவில்லையே, நான் மிகப்பெரிய கவிஞன், இவர் பேசுவது கவியமில்லை என்று சொல்லி துஃபைல் இப்னு அம்ர் பெருமானாரை பின்தொடர்கிறார். பெருமானார் வீட்டுக்கு போன உடனே இவரும் வீட்டுக்கு போறார். இந்த துஃபைல் இப்னு அம்ர் வீட்டுக்கு போய் ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாத்தை குறித்து கேட்கிறார். பெருமானார் இஸ்லாத்தை சொல்லி குர்ஆனுடைய வசனங்களை ஓதின உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பாக இவர் இஸ்லாத்தை தழுவிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, நான் யமன் தேசத்துடைய தௌசுரத்துடைய தலைவன், நான் ஊருக்கு சென்று இந்த மார்க்கத்தை சொல்லி அனைத்து நபர்களும் இந்த மார்க்கத்தை ஏற்க செய்கிறேன் என்று சொல்கிறார். நேரா ஊருக்கு போறார். போய் முதல்ல அவர் யார்கிட்ட சொன்னார், தன்னுடைய வாப்பாட்ட சொன்னார், அம்மர்கிட்ட சொன்னார் இஸ்லாத்தை. வாப்பா சொன்னார், மகனே, நீ என்ன மார்க்கத்தில் இருக்கிறையோ அந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கிறேன், நான் முஸ்லீமாக மாறுகிறேன் என்று சொன்னார் அம்ரு, துஃபைலுடைய வாப்பா. அந்த சமயத்தில் அடுத்தபடியாக துஃபைல் தன்னுடைய தௌஸ் குலத்தை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார். யாருமே இஸ்லாத்துக்கு வரல, யாருமே இஸ்லாத்துக்கு வரல. ஒரு வாப்பா மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்தான். மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்களை சபியுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரேன்னு அவர் சொல்றார் கோபத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் சபிப்பதற்காக அனுப்பப்பட்டவன் அல்ல நான் என்று சொல்லி பெருமானார் அதற்கு மாற்றமாக, அல்லாஹ் இந்த தௌஸ் குலத்துடைய மக்களுக்கு ஹிதாயத்தை கொடு, அவர்களை என்னை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு துவா செய்கிறாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்து இஸ்லாத்தை தழுவிய நபர்கள் ஒருவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இது மக்காவிற்கு நடந்த சம்பவம். அதன் பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரை எப்போது பார்க்க வருகிறார் என்று சொன்னால், பெருமானார் மதீனாவுக்கு போய் ஹைபர் போர் நடக்கிற சமயத்தில் தான் ரசூலுல்லாஹ் இருக்கிறாரு பார்க்க வர்றாரு. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு. சில அறிஞர்கள் வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது இஸ்லாத்துக்கு வந்தார் என்று சொல்லும்போது சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தான் இஸ்லாத்துக்கு வந்தார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது சரியான கருத்து என்ன கேட்டானா, அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கும்போது என்ன செஞ்சார், இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அபூ ஹுரைரா. ஆனால் பெருமானாரை பார்த்தது எப்போ, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தான் ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிறார் ஹைபர் போருக்கு பிறகு. அவர் மதீனாவுக்கு வந்த உடனே பள்ளிவாசலை தொழுகை நடைபெறுகிறது, ஃபஜ்ருடைய தொழுகை. அந்த தொழுகையிலே முதல் ரக்காத்தில் அவர் சொல்கிறார், முதல் ரக்காத்திலே சூரத்துல் மரியம் ஓதப்பட்டன, இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் முத்தஃபிஃபீன் ஓதப்பட்டன. அதிலே அந்த முத்தஃபிஃபீன் என்கிற அந்த சூறாவிலே எடை மோசடி செய்யக்கூடிய மக்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய வாப்பாவுக்கும் கேடுதான், ஏனென்றால் என் வாப்பாவும் எடை மோசடி செய்கின்ற நபராக இருந்தார் என்றும் சீராக்கிலே பார்க்க முடிகிறது. இன்னொரு செய்தியும் எப்படி வருது என்று சொன்னால், தௌசுரத்துடைய ஒரு மனிதன் எடையில் மோசடி செய்வான், எனவே அவனுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றும் வருகிறது. அல்லாஹ் இப்படி இஸ்லாத்துக்கு வந்து பல ஆண்டுகள் கழித்து இந்த சம்பவத்தை அவர் சொல்கிறார். சூரத்துல் மரியம் ஓதுறாங்க, இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் முத்தஃபிஃபீன் ஓதுறாங்க அப்படின்னு பேசுகிறார். அவர் சொல்றார். சொல்லி பெருமானார் இஸ்லாத்தை தழுவுகிறார். அன்புக்குரியவரை, பெருமானாரை என்றைக்கு பார்த்தார்களோ அன்று முதல் பெருமானாரோடே வாழ்ந்தார்கள். யார்? அபூ ஹுரைரா. பெருமானாரை விட்டு பிரிந்ததே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமானார் எங்கு சென்றாலும் அபூ ஹுரைரா இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஹதீஸுகளை சொன்னாலும் அதை கூர்ந்து கவனிக்கின்ற நபராக அபூ ஹுரைரா இருந்தார். பெருமானுடைய ஹதீஸுகளை மனப்பாடம் செய்வதிலே ஆர்வம் காட்டினார் அபூ ஹுரைரா.
ஆனால் அந்த ஹதீஸுகள் சில சமயங்கள் அவருக்கு மறந்து போகிறது. உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் சொல்லுகின்ற ஹதீஸுகளை மனப்பாடம் செய்கின்றேன், ஆனால் அதை மறந்து விடுகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேனியில் இருக்கிற துண்டை கீழே விரிக்க சொன்னார்கள். விரித்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ போடுவதை போன்று போட்டார்கள். பிறகு என்னை அந்த போர்வை எடுத்து என் மேலே போட்டார்கள், அல்லது அந்த போர்வை எடுத்து நான் மேலே போட்டேன். போட்டதற்கு பிறகு பெருமானார் எந்த ஹதீஸுகளை சொன்னாலும் சரி, அந்த ஹதீஸுகளுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ததில்லை, மறந்ததே கிடையாதுங்கிறார். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஹதீஸுகளை சொன்னாலும் அந்த ஹதீஸுகளை மனப்பாடம் செய்கின்ற நபராக இருந்தார். யார்? அபூ ஹுரைரா. அதனால தான் 5374 ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அறிஞர்கள் சொல்கிற பொழுது ராவியத்துல் இஸ்லாம், ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் இவர்தான் அறிவித்தார் என்கிற பெயரும் அவருக்கு உண்டு. யாருக்கு? அபூ ஹுரைரா. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த ஹதீஸுகளையும் 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிறார். எனவே இஸ்லாமிய எதிரிகள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பலகீனப்படுத்தி ஒரு இஸ்லாத்துக்கு வரல, இவர் பெருமானார் மீது இட்டுக்கட்டி தான் சொல்கிறார் என்று தவறாக இவரை குறித்து புத்தகம் எழுதினார் ஷியாக்கள் போன்றவங்களாம். அதற்கு அஹ்லு சுன்னா ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள் இல்லை, அபூ ஹுரைரா அவர் அறிவிக்கிற அத்தனை ஹதீஸுகளும் பெருமானார் சொல்லித்தான் அறிவித்தார் என்று புத்தகம் எழுதியிருக்கிறார். ஏன்னா அபூ ஹுரைரா அவுட் பண்ணிட்டானா இஸ்லாத்துடைய முக்காவாசி போயிடும். குறிப்பாக ஹவாரிஜிற்கு எதிரான ஹதீஸுகளை, ஷியாக்களுக்கு எதிரான ஹதீஸுகளை அறிவித்த நபித்தோழர் யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபூ ஹுரைரா சொல்கிறார், நான் பெருமானாரை பார்க்க வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு திண்ணையில இருந்த அஹ்லு சுஃபா திண்ணை தோழர்கள் ஒருவனாக நான் இருந்தேன். திண்ணை தோழர்கள் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னு சொன்னாங்கன்னா அதை கொண்டு நான் பெருமானாட்ட சொல்லுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திண்ணை தோழருக்கு ஏதாவது செய்தி சொன்னாங்கன்னா அது என் மூலமாக சொல்லுவார்கள். நான் என்ன செய்வேன், அவங்கள்ட்ட நான் போய் சொல்லுவேன். இப்படி நான் இருந்தேன், பெருமானாரோடு நான் வாழ்ந்தேன் என்று சொல்கிறார். அந்த அஹ்லு சுஃபாவை குறித்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எங்களில் அஹ்லு சுஃபாவாசிகள் எங்களுக்கு அடுத்த வேளை உணவு இருக்காது. ஏதாவது ஒரு சஹாபி கொண்டு வந்தால் அதை பெருமானார் எங்களுக்கு தருவார், அதைத்தான் உண்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு அடுத்த வேளை அடுத்த நாளில் உடுப்பதற்கு எங்களுக்கு ஆடைகள் இல்லை. ஒரு சிலர் 2 ஆடைகள் மட்டுமே இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு ஆடை மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு ஆடையும் நாங்கள் மேலே சுற்றி கொள்வோம். அதாவது இன்னைக்கு நம்ம சுன்னத் பொண்ணான போடுவாங்க ஒரு ட்ரெஸ் மாதிரி, அந்த மாதிரி நாங்கள் போட்டுக்குவோம் அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு எங்களுக்கு வறுமை இருந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை மனப்பாடம் செய்ய வேண்டும், மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த திண்ணையில நாங்கள் கிடப்போம். எங்களில் பல நபர்கள் பசியால் மயங்கி கீழே விழுவார்கள். ஒரு முறை எங்களில் சிலர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, பசி, கடுமையான பசி, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, எங்களுக்கு ஏதாவது தரக்கூடாதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் கேட்டோம். பெருமானார் வருத்தத்தோடு வேதனையோடு சங்கடத்தோடு மிம்பரில் ஏறி பெருமானார் சொன்னார்கள், அருமை தோழர்களே, மக்காவிலே நாம் எப்படி இருந்தோம், பசியும் பட்டினியுமாக துன்பங்களும் துயரங்களும் சகித்துக் கொண்டிருந்தோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையை குறித்து பேசினார். பேசிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, என் திண்ணை தோழர்களே, யாராவது எனக்கு இறைச்சி துண்டு கொண்டு வந்தால் முதலில் நான் எடுப்பதற்கு பதிலாக அது உங்களுக்குத்தானே நான் பெறுவேன், என் அருமை தோழர்களே என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வே இல்லை, ரசூலுல்லாஹ்விலே அடுப்பெரியாமல் இருக்கிறது. பெருமானாரே பட்டினி கிடக்கிறார்கள். ஆனால் பெருமானாருக்கு வருகிற இறைச்சிகளை கூட அதை பெருமானார் யாருக்கு கொடுத்தாங்க? திண்ணை தோழருக்கு தான் கொடுத்தாங்க. அப்படி இருந்த சூழல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதன் பிறகு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாழ்வை தருவான், அந்த வாழ்விலே மிகப்பெரிய உணவுகள் எல்லாம் உங்களுக்கு வரும், நீங்கள் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையெல்லாம் வரும் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அன்றைக்கு நாங்கள் சிறப்பாக இருப்போமா, இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக இருப்போமா என்று கேட்கிற பொழுது
பெருமானார் சொன்னார்கள், அன்றைய நாளை விட இன்றைக்கு நீங்கள் இருப்பது தான் சிறப்பு என்று சொன்னாங்க. ஏன்னா அன்றைக்கி அவங்களுக்கு மத்தியில் சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பு பாராட்டி நேசம் பொழிந்து பாசமாக இருக்கின்றீர்கள் என்று பெருமானார் சொன்ன பொழுது யார சொல்லலாம், எங்களுக்கு இந்த வாழ்க்கையே எங்களுக்கு போதும் என்று சொன்னாங்க. யார்? சத்திய சஹாபா அது சுஃபா வாசி. அப்போ அந்த அளவுக்கு பசி பட்டினி. அபூ ஹுரைராவை குறித்து நாம் படிக்கிற சமயத்தில் அன்புக்குரியவர்களே, அவ்வளவு இவ்வளவு பட்டினி கடந்து இவ்வளவு வறுமையிலும் இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அல்லாஹ் நம்ம நல்லா வச்சிருக்கான்னு தோணும். ஏன்னா எந்த அளவுக்கு அவர் சொல்கிறார், எங்கள் திண்ணை தொண்டர்கள் பேரித்தமிழத்தை பெருமானார் கொடுப்பாங்க. அந்த கொடுக்கிற சமயத்தில் எல்லாரும் ஒவ்வொன்று எடுத்து சாப்பிடுவோம். சில நபித்தோழர்கள் 2 எடுப்பாங்க. 2 எடுத்து சொல்வார்கள், நான் 2 எடுத்துக்கிறேன், நீங்களும் 2 எடுங்கன்னு சொல்லுவோம். இந்த 2 எடுத்தாங்கல்ல, பசினால 2 எடுத்து வாய போடுவாங்க. ஒவ்வொன்றா சாப்பிடலாம், ஆனால் பசி கிடைச்ச உடனே பசி ஆத்திரவுக்கு வந்து 2 எடுத்து வாங்கலாம். நீங்கள் எடுங்க, நீங்கள் எடுத்துக்க, நான் 2 எடுத்துன்னு சாப்பிடுவாங்க. ஒரு முறை அவர் சொல்கிறார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு கடுமையான பசி, மஸ்ஜித் நபவியிலே நான் குப்புறப்படுத்தேன். வயிற்று பசினால் வயிற்றை கொண்டு போய் நிலத்தில் வச்சுட்டேன். என்னால் தாங்க முடியல பசி. உடனே நான் எழுந்து போய் பள்ளிக்கு வெளியே எல்லாரும் செல்லக்கூடிய இடத்துல நான் அங்கே அமர்ந்தேன். மர்ற அபூபக்கர் என்னை கடந்து போகிற பொழுது சஅல்துஹு, அவர்கிட்ட கேட்க, ஆயத்து மின் கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு ஆயத்தை கேட்டேன். அவர் அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லி சென்று விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே நான் இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் என்று கேட்டேன். அந்த ஆயத்தின் விளக்கத்தை கூறி உமரும் சென்று விட்டார். நான் எதுக்கு கேட்டேன், அந்த ஆயத்தின் விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கல. ஏதாவது அப்படி பேசி பேசி வீட்டுக்கு போனால் ஏதாவது சாப்பாடு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன். ஏன்னா அவங்க கேட்க மனசு வரலை. யாருக்கு? அப்படி தன்மானம் உள்ளவர்கள். இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. யார்? ரசூலுல்லாஹ் என்னை புரிந்து கொண்டார்கள். அபூ ஹுரைரா எதுக்கு தான் அப்படி கேட்குறாரு? பசி அபூ ஹுரைராக்கு. ஒரு தலைவனுடைய அந்த தன்மையை பாருங்கள். ஒரு தொண்டன் எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான தலைவன். தன் நிலையை மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடியவன் அல்ல, தன்னை சார்ந்தவருடைய நிலையும் அறிய வேண்டும். அவன் எப்படி இருக்கிறான், குடும்பம் எப்படி இருக்குது, என்ன சூழ்நிலையில் இருக்கிறான், அந்த சூழ்நிலை எப்படி போக்கணும் என்பதை தெரிந்து கொள்வதுதான் தலைவருடைய அழகு. அந்த அழகு பெருமானார் தெரிஞ்சு அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, நான் ஏன் அபூ ஹுரைராட்ட கேட்டேன், அபூபக்கர்ட்ட கேட்டேன், நான் ஏன் உமர்கிட்ட கேட்டேன், ரசூலுல்லாஹ்க்கு புரிஞ்சு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் ரசூலுல்லாஹ் வீட்டில் ஒரு பால் கோப்பை கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் என் கையிலே கொடுத்து விட்டு, தென்னை தோழர்களை கூப்பிடுங்கள் என்று பெருமானார் சொன்னாங்க. நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போய்விட்டேன். இப்படி உள்ளத்தில் தோணுச்சு, என்னன்னா ஒரு கோப்பை பால் எனக்கே பத்தாது, ரசூலுல்லாஹ் 70 பேர்த்தை கூப்பிட சொல்கிறாங்களே என்று நினைத்து கொண்டு 70 பேர்த்தையும் கூப்பிட்டேன். 70 பேர் வந்தாங்க, உட்கார்ந்தாங்க. தென்னை தோழர் அப்படியே உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பாலை எல்லோருக்கும் கொடுங்க அப்படின்னா. நான் எல்லோருக்கும் கொடுத்தேன், எல்லோரும் குடித்தார்கள். என்ன காரணம்? அல்லாஹ் அதில் பரக்கத் வச்சிருந்தாங்க. குடித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது பெருமானார் சொன்னாங்க, அன வ அன்த யா அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா நானும் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தன்னோடு யாரை நினைச்சாங்க? அபூ ஹுரைராவை நினைச்சாங்க. இஸ்ரி குடிங்க அப்படின்னா. நான் குடித்தேன். இஸ்ரி குடிங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹ் குடிங்கன்னு சொன்னாங்க. வயிறார குடித்தேன். அதன் பிறகு பெருமானார் குடித்தார்கள். இந்த அளவுக்கு பசி பட்டினியோடு தான் இந்த மார்க்கத்தை அபூ ஹுரைரா கற்றார்கள். சகோதரர்களை யோசிப்பாங்க, இன்றைக்கி என்ன நிலைமை, நம்முடைய நிலைமை. இன்றைக்கி நோன்பு இருக்கும் போது எத்தனை வகையான ஜூஸ், எத்தனை வகையான உணவு. இன்றைக்கெல்லாம் நம்மெல்லாம் வயிறு நிரம்பு உட்கார்ந்துருக்கோம். இப்போ போனோன்னா அடுத்து சாப்பிட போகிறோம். ஆனால் இதே போன்ற ஒரு பள்ளியிலே, மஸ்ஜித் நபவியிலே 70க்கும் மேற்பட்ட திண்ணை தொண்டர்கள் அடுத்த வேளை உணவில்லாமல் பசியாக இருந்த சரித்திரம் இந்த உலகத்தில் இருந்து அப்படி இருந்தாங்க சத்திய சஹாபா. அவர் சொல்லுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நான் செல்லுகிற பொழுது பெருமானார் 2 பேரித்தம்பழத்தை கொடுத்தாங்க. ஆளுக்கு 2 பேரித்தம்பழம். நான் ஒன்றை சாப்பிட்டேன், இன்னொன்னை கையிலே மறைத்து வைத்தேன். அபூ ஹுரைரா எதுக்கு அப்படி மறைச்சு வைக்கிறீங்க, சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யார் ரசூலுல்லாஹ்? அப்படி உம்மா
என்னுடைய உம்மா பசியாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். உங்கள் உம்மாவுக்கு நான் வேலை தருகிறேன் சொல்லி வேலை கொடுத்தாங்க. இதுதான் சூழல். இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த மார்க்கத்தை கற்றார். அந்த அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. நிறைய நபித்துவங்கள் சொன்னாங்க. ஏன் இந்த முஹாஜிர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸுகள், இந்த அன்சாரி தோழர்கள் அறிவிக்காத ஹதீஸுகள், இந்த முஹாஜிர்கள் அறிவிக்காத ஹதீஸுகளை, எத்தனையோ ஹதீஸுகளை இந்த அபூ ஹுரைரா அறிவிக்கிறார் என்று என்னை பார்த்து சொன்னார்கள். நான் சொல்லுகிறேன், முஹாஜிர்கள் வியாபாரிகள் கடைவீதிக்கு சென்று மதீனாவுடைய சந்தைக்கு சென்று வியாபாரம் செய்வார்கள். அன்சாரி தோழர்கள் மதீனாவுடைய விவசாயிகள், அவர்கள் விவசாயத்துக்கு செல்வார்கள். ஆனால் நான் ஒரு கவலம் உணர்ந்தால் போதும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டு திண்ணையிலேயே நான் இருந்த ஹதீஸ்களை மனப்பாடம் செய்வேங்கிறார். அந்த அளவுக்கு பசியும் பட்டினியுமாக கிடந்து இந்த ஹதீஸ்களை நமக்கு தந்திருக்கிறாங்க. நம்ம சொல்றோம்ல, இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, ஹதீஸ் கிட்டமா என்ன ஹதீஸோட அர்த்தம்? ரமலான் வந்துச்சுன்னா கதவுகள், ரோத்துரி கதவுகள் திறக்கப்படும், நரத்துரி கதவுகள் அடைக்கப்படும் சொல்ற ஹதீஸ் படிக்கிறோமா இல்லையா? அந்த ஹதீஸை அதிகமாக அறிவித்த நபித்தோழர் யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ரமலான் ஆரம்பத்தில் கேட்ட ஹதீஸ் இல்லையா? இப்படி இது போன்ற ஹதீஸுகளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடம் இருந்து ஹதீஸுகளை கற்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற சமயத்திலே அவருடைய தாய் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வரல. இவர் வீட்டுக்கு போனா இவருக்கு என்ன வேலை கேட்டா, உம்மாட்ட, அம்மா என்ன சோறு வச்சீங்க, என்ன குழம்பு வச்சீங்க, என்ன துவைச்சு போன, இதெல்லாம் நம்மள மாதிரி கேட்கறாங்க. அவங்க என்ன கேட்ப, என்ன பேசுவாருன்னா, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், அம்மா இந்த இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை என்னுடைய தாய் இது சொல்லி சொல்லி மடுத்து போய் என் தாய் பெருமானாரை திட்டிவிட்டார்கள். நான் அழுது கொண்டே வந்தேன் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் திட்டதை அவருக்கு தாங்க முடியல, அழுந்தே வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயுடைய ஹிதாயத்துக்காக நீங்கள் துஆ செய்யுங்க யா ரசூலுல்லாஹ்னு சொன்னேன். என்னுடைய தாய்க்காக வேண்டி பெருமானார் துஆ செய்தாங்க. அல்லாஹும்ம இஹ்தி உம்மி அபூ ஹுரைரா, யா அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு ஹிதாயத்து கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. செஞ்ச உடனேயே பெருமானாருடைய துஆ அல்லாஹ் அங்கீகரிப்பான்னு தெரிந்து கொண்டு நான் வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா குளிச்சுருந்தாங்க, என்னை நிற்க சொன்னாங்க. குளித்து முடிந்து ஆடைகளை மாற்றிக்கொண்டு கதவை திறந்து சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று என் தாய் என்னை பார்த்து சொன்னார். நான் ஆனந்த கண்ணீர் விட்டேன். அதுக்கு முன்னாடி வருத்தப்பட்டு அழுதேன். இப்போ ஆனந்த கண்ணீரை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி சென்று நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், என்னை குறித்தும் என்னுடைய தாயை குறித்தும் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, இந்த மூமினெல்லாம் கேட்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே என்னையும் என் தாயும் நேசிக்கும்படியாக நீங்கள் துஆ செய்யுங்க யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் உபைதக வ உம்மி அபீ ஹுரைரா வ உம்மு அபீ ஹுரைரா, யா அல்லாஹ், இந்த சிறிய அடியான் அபூ ஹுரைராவையும் அவருடைய தாயையும் யா அல்லாஹ் மூமின்கள் நேசிக்கும் விதமாக நீ ஆக்குவாயாக என்று பெருமானார் துஆ செய்தார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரை நேசிக்காத எந்த மூமினும் இல்லை. அபூ ஹுரைரா என்கிற கேள்வி படாத எந்த முஃமினும் இல்லை. அபூ ஹுரைராவை பற்றி பேசாத எந்த முஃமினும் இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்காத எந்த முஸ்லிம்களும் இல்லை. அபூ ஹுரைராவை நேசித்த யாராக இருந்தாலும் அவருடைய தாயையும் நேசிப்பார். ஏன்னா அவருடைய தாயையும் அவரையும் நேசிப்பது என்பது நம்முடைய ஈமானில் உள்ள விஷயம். ஏன்னா யார் துஆ செஞ்சிருக்கிறா? ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்கன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களை நேசிக்க வேண்டும் என்பது ஈமானில் உள்ள ஒரு விஷயம் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறேன். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னா அவருக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, சாயிபுர் ரசூல்னு சொல்லுவாங்க. சாயிபுர் ரசூல்னா என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழன் என்று அறியப்பட்டாங்க. சில சமயங்களில் ஹதீஸுகளை அறிவிக்கிற பொழுது அவன் அப்படித்தான் அறிவிப்பார்.
எல்லாரும் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில சமயங்கள் எப்படி ஹதீஸ்களை அறிவிக்கிறார் என்று சொன்னால் அவுசானி ஹலீலின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவுசானி ஹலீலி, என்னுடைய நண்பர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இன்னொரு ஹதீஸை பார்க்க முடிகிறது. வஸதக ஹலீலி, ரசூலுல்லாஹ் வந்து சொல்லுவாங்க மறுமையாளுடைய அடையாளமாக. அந்த அடையாளத்தை ரசூலுல்லாஹ் மௌத்தாவுக்கு பிறகு அவர் பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த சொன்ன நீண்ட நெடிய சம்பவமாக மாறிடும். அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். வஸதக ஹலீலி, என்னுடைய நண்பர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன சம்பவம் நடக்கும் என்று சொன்னார்கள். அவருடைய அடையாளங்களை நான் பார்க்கிறேன். அவர் உண்மையைத்தான் என்னுடைய நண்பர் சொன்னார் என்று சொல்வார். இப்படி ரசூலுல்லாஹ்வோடு இணக்கமாக நண்பராக இருந்தவர் யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் இறந்த பிறகு கல்வி சேவைக்காக வேண்டி அவர்கள் பல இடங்களுக்கு சென்று இந்த மார்க்கத்தை போதித்தார்கள் என்று பார்க்க முடியாது. அதன் பிறகு அன்புக்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வருகிறது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே அதாவது பஹ்ரைனுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டார். யார்? அபூ ஹுரைரா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆளை கவர்னராக நியமிக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட ஆளுமை உடையவராக இருந்திருப்பார். இப்போ ஆளுமை திறன் கொண்டவர் யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு வந்து பஹ்ரைனா தனி நாடு. அன்னைக்கு தமாமு போன்ற நாடுகள்லாம் சேர்ந்தது தான் அன்னைக்கு பஹ்ரைன். அந்த எல்லா ஏரியாவுக்கும் கவர்னராக நியமிக்கப்பட்டார் யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பார்க்க முடிகிறது. அவர் உள்ள அந்த பொறுப்பு வகிக்கிற சமயத்தில் என்ன அவருக்கு செல்வம் இருந்துச்சோ, அவர் அந்த பொறுப்புலேருந்து வெளியே வரும்போது அதே செல்வம் தான் அவருக்கு இருந்துச்சு. அதில் கொஞ்சம் கூட என்ன இல்லை, எடுத்துக்கலவர். அவர் கவர்னராக இருக்கும்போது சம்பாதிச்சார். அதை கூட அவர் என்ன செய்யலை, தனக்குன்னு எடுத்துக்கல. அவருக்கு ஆரம்பத்தில் நினைச்சா அதான் வச்சுக்கிட்டார். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தை அவருக்கு மீண்டும் பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பொறுப்பு அவர் வேண்டான்ட்டார். ஏன்னா ஒரு தடவையும் அல்லாஹ் நான் பதில் சொன்னா போதுன்னு என்ன செஞ்சார், இந்த பொறுப்பு வேண்டான்னு சொன்னார். அபூ ஹுரைராவுக்கு ஒரு மகளும் 3 ஆண் குழந்தைகள் இருந்தன என்று சொல்லப்படுகிறது. அதில் ஒரு மகள், தன்னுடைய மகள் அபூ ஹுரைராட்ட வந்து கேட்குறாங்க. அபூ ஹுரைரா அவர்களே, அபூ ஹுரைராட்ட வந்து தன்னுடைய மகள் கேட்குறார், நீ வாப்பா, என் வாப்பா பக்கத்து வீட்டு பெண் பிள்ளைகள்லாம் என் தோழிகள் எல்லாம் தங்க நகைகளை போட்டிருக்கிறாங்க, எனக்கு வாங்கித்தாங்கன்னு சொன்னாங்க. எல்லா குழந்தை ஆசைப்படுறதானே, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு தங்க நகை வேணும்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் பக்கத்தில் கூடிய ஒரு ஃப்ரெண்டு ஒரு செயினை போட்டுட்டாங்கன்னா அவளுக்கும் ஆசை வந்துடும், பாப்பா நமக்கும் வாங்கி தரணும்ட்டு. அந்த மாதிரி இந்த மகள் வந்து வாப்பாட்ட கேட்குறாங்க அபூ ஹுரைராட்ட, பாப்பா பக்கத்து வீட்டுக்கார இப்போ என்னுடைய தோழிகள் எல்லாம் நகைகளை அணிந்திருக்கிறாங்க, எனக்கு வாங்கி கொடுங்க போது அபூ ஹுரைரா சொன்னார்கள், என் அருமை மகளே, அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறானோ, அல்லாஹுடைய தூதர் எதை சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் வாழ், கட்டுப்பட்டு நட, அல்லாஹ் நிரந்தரமான சொர்க்கத்துடைய மாளிகை உனக்கு தருவான் என் அருமை மகளே. எப்படி? சொர்க்கத்தில் தங்க மாளிகளை உனக்கு தருவான் என்று தன் மகளுக்கு அறிவுரை சொல்லி சொர்க்கத்துக்கு உண்டான பெண்ணாக மாற்றினார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைராவுடைய வரலாறை படிக்கிற போது சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா தன்னுடைய மனைவியும் தஹஜ்ஜத் தொழுகையை விடாமல் தொழுத நபர்களில் ஒருவர் என்று சொல்கிறார். அவருக்கு ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னானா, ஏதாவது சம்பாதிச்சாருன்னு சொன்னானா, ஏழைகள் வந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வந்தால் அப்படியே தர்மம் செய்யக்கூடிய நபராக அபூ ஹுரைரா இருந்தார் என்று பார்க்க முடிகிறது. இறுதி கட்டத்தில் அன்புக்குரியவர்களே, மரணத்துடைய வேலைகளை அபூ ஹுரைரா இருந்து கொண்டிருக்கிறார். மரணத்துடைய தருவாயில் இருந்து கொண்டிருக்கிற சமயத்திலே அழுது கொண்டிருக்கிறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தோழர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைரா அவர்களே, மரணத்தை கண்டு பயந்தான் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மரணத்தை கண்டு நான் பயப்படவில்லை. மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா நன்மைகளை எடை போடுவானா இல்லையா, அந்த எடைக்கு தகுந்தால் போல் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருவானா இல்லையா, அந்த எடை கனத்து காணப்படுகின்ற அமல்கள் என்னிடத்தில் கொஞ்சமாக தான் இருந்துச்சுங்கிறார். யாரு? எந்த அபூ ஹுரைரா சொர்க்கத்திற்காக தன் மகளை தயார்படுத்தினார்களோ அந்த அபூ ஹுரைரா அழுகிறார், என்னிடத்தில் அமல்கள் குறைவாக இருந்துச்சுன்னு சொல்றார். எந்த அபூ ஹுரைரா தஹஜ்ஜத் தொழுகை விடாமல் தொழுதாரோ அந்த அபூ ஹுரைரா சொல்கிறார்,
இடத்திலே மறுமைக்கு உண்டான சேகரிப்பு குறைவாக இருந்தது என்று சொல்கிறார். எந்த அபூ ஹுரைரா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தான தர்மங்கள் செய்தார்களோ அந்த அபூ ஹுரைரா தன்னுடைய இறுதி கட்டத்திலே சொல்கிறார், என்னிடத்திலே மறுமைக்கு உண்டான சேகரிப்பு என்பது குறைவாகத்தான் இருந்தது என்று சொல்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் 50-60 வருடங்கள் அல்லது 70 வருடங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடும் குர்ஆனோடும் இறை வணக்கத்தோடும் கழித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய எண்ணம், கவலை, துக்கம் எதுவென்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, மறுமைக்குண்டான சேகரிப்பு என்பது என்னிடத்திலே குறைவாகத்தான் இருக்கிறது என்று கவலைப்படுகிறார். நம்ம என்னைக்காச்சும் கவலைப்பட்டிருக்கோமா? நமக்காக கவலைப்பட்ட நாட்கள் உண்டு, நம்முடைய மனைவிக்காக கவலைப்பட்ட நாட்கள் உண்டு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக கவலைப்பட்ட நாட்கள் உண்டு. மறுமைக்காக வேண்டி, கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி, மறுமையிலே இறைவன் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக வேண்டி என்றைக்காக நம்முடைய வாழ்க்கையை கவலைப்பட்டிருக்கிறோமா என்று யோசித்திருப்பார். அமல் விஷயத்தில் நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா? அபூ ஹுரைரா கவலைப்பட்டிருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடியாது சொல்கிறார்கள். இப்படி அபூ ஹுரைராவுடைய அந்த இறுதி கட்டத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இறக்கிறார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தியவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உம்முல் முஃமினீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் பெருமானார் அதிகமாக நேசித்த மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நம்முடைய தாயார் அவர்கள். அந்த தாயாருக்கு ஜனாசா தொழுகை நடத்தியவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அபூ ஹுரைரா ஆயிஷா இறந்து சிறிது நாட்களே அவரும் மதீனாவில் இறந்து போகிறார். ஜன்னத்துல் பக்கீ அவரையும் அடக்கம் செய்யப்பட்டார். இதுக்குள்ளே பசியும் பட்டினியுமாக வறுமையுமாக இந்த மார்க்கத்தை 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், அவரை நேசிப்பது நம்முடைய ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொன்னால், அப்படிப்பட்ட சத்திய சஹாபாவுடைய வாழ்க்கையை படித்து பாடம் பெற்று அதே போன்று நாமும் இந்த மார்க்க கல்வி பெறுவதில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு உண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. والحمد لله رب العالمين.